வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த கோரியும் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு சிறைப்படுத்தியும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கை பதிவு செய்யவில்லை என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது வெறுமனே தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஒரு சூழலா? SC/ST ஆக்ட் என்பதை தமிழ்நாட்டு காவல்துறை மட்டுமே இப்படி செய்கிறதா என்று சொன்னால், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு எழுத்துப்பூர்வம் இல்லாத ஒரு இருக்கிறது. அது இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஒருவேளை அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்தியா முழுவதும் பட்டியல் மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறை தயாராக இருக்காது. இதுதான் இந்தியா முழுவதும் உள்ள யதார்த்த சூழல். ஒருவேளை அப்படி வழக்கு பதிவு செய்தால் கூட கவுண்டர் எஃப்ஐஆர் போடுவோம். பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் மாணவர்கள், அந்த இளைஞர் மீதோ அந்த வழக்கை பதிவு செய்வோம், கவுண்டர் எஃப்ஐஆர் போடுவோம் சொல்லி ஒரு மிரட்டல் விடக்கூடிய போக்கு இது இந்தியா முழுவதும் இருக்கு. எனக்கு முன்பாக பேசிய ஆதிவீரன் சொன்னதை போல நாம் கடுமையான போராட்டத்தின் மூலம் தான் இந்த வழக்கை பதிவு செய்ய வைக்க முடியும். இதுதான் நாம் கடந்த காலங்களில் பார்த்த வரலாறு. அதுதான் உண்மையும் கூட. ஏனென்று சொன்னால், புகழேந்திக்கும் அந்த சம்பந்தப்பட்ட எதிரிகளுக்கும் ஏற்கனவே தகராறு நடந்திருக்கிறது. இது இரண்டாவது முறையான தகராறு. அப்படி இருக்கும்போது புகழேந்தி யார் என்பதை தெரிந்துதான் அவன் தாக்குதல் செய்கிறான். ஆனால் நடந்த சண்டை வேறு இடத்தில் என்பதற்காக அதை SC/ST வழக்கை பதிவு செய்ய முடியாது என்று காவல்துறை கைவிரிப்பது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. என்னுடைய தோழர் சொன்னது போல விரைவில் அதற்கான போராட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தீவிரப்படுத்தும் என்பதை இந்த நிமிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நேற்றைய தினம் வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் மறியலை தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு பொதுவாக மக்கள் மத்தியில் ஊடகத்தின் மூலமாகவும் பாஜக தலைவர்களுடைய அறிக்கையின் மூலமாகவும் வக்பு சொத்துக்களை பற்றி ஒரு பொய்யான நாடாளுமன்றத்திலேயே ஒரு பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வக்பு சொத்து என்பது ராணுவத்துக்கு நிகராக, ரயில்வே துறைக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறது என்று பொதுவான ஊடகங்களிலே அந்த செய்திகளை பரப்புகிறார்கள். கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், உண்மைத்தன்மை தெரியாமல் ஊடகங்களும் அந்த செய்தியை விவாதத்துக்கு உட்படுத்துகிறது. ஆனால் உண்மையில் வக்புடைய சொத்து எவ்வளவு என்பதை நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு என்கிற அமைச்சர் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் என்று சொன்னால், ராணுவத்துக்கு நிகராக சொல்லிக் கொண்டே அவர் அந்த எவ்வளவு சொத்து இருக்கிறது, நிலத்துடைய மதிப்பு என்ன என்பதை அவர் பதிவு செய்கிறார். 9 லட்சம் ஏக்கர் தான் வக்பு சொத்து இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். ஆனால் இது உண்மையா என்றால், அவர் சொன்னது போல ராணுவத்துக்கு நிகராக இருக்கிறது என்பது உண்மையா, ரயில்வே துறைக்கு நிகராக இருப்பது உண்மையா என்று சொன்னால் அப்படி இல்லை. அப்ப முஸ்லிம்கள் அதிகமான சொத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான வதந்தியை, அவதூறை அந்த மக்கள் மீது பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எனக்கு முன்பாக பேசிய பலரும் சொன்னார்கள், கோயிலுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். தென் மாநிலம் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட இந்த 5 மாநிலங்களில் மட்டுமே 12 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஆக இந்த 5 மாநிலங்களில் மட்டுமே 12 லட்சம் ஏக்கர் வக்பு சொத்தை விட கூடுதலாக இருக்குது. வெறும் நிலத்தை மட்டுமே நாம் இங்கே பதிவு செய்கிறோம். இது போக ஒவ்வொரு கோவிலும் இருக்கக்கூடிய நகைகளின் கணக்கு வேறு. மிகப்பெரிய ஒரு சொத்து இந்த 5 மாநிலங்களில் மட்டுமே இருக்கு. அப்படி இருக்கையில் உண்மையில் இவர்கள் எங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால்
இந்து கோவில்களுடைய சொத்துக்களை தான் அதை முறைப்படுத்த வேண்டும். அதையும் முறைப்படுத்த தயாராக இருக்கிறார்கள். எப்படி முறைப்படுத்த தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், மாநில அரசினுடைய கைப்பிடியிலிருந்து எடுத்து அதை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு அதற்கும் அடுத்த கட்டமாக இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக பாகிஸ்தானை போல இந்தியாவிலும் ஒரு பாகிஸ்தானை உருவாக்குவார்கள் என்கிற பொய் செய்தியை பரப்பி இங்கே மிக மோசமாக நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு தமிழ் புலிகள் இயக்கம் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் மறியல் மூலமாகவும் கண்டன கூட்டங்கள் மூலமாகவும் பொதுமக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இது பஞ்சர் ஊட்டக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் பஞ்சர் ஊட்டக்கூடிய இளைஞர்களை பாதுகாக்கத்தான் இது அரசு கையகப்படுத்த, அதாவது ஒரு அரசு துறை செயலாளரை நியமித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே சர்வே கமிஷன் இருந்தால் கூட இப்போது மாவட்ட கலெக்டர் தலைவர் என்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் இந்த வக்பு நிர்வாகத்தை நிர்வகிப்பதில் நியமிக்க இருப்பதாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் பள்ளிவாசலை உத்தரப்பிரதேச பாபர் மசூதி இடித்த இவர்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் இதை சரி செய்ய இருக்கிறோம், ஏழை இஸ்லாமியர்களுக்கு இதை பிரித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் யாராவது நம்புவார்கள் என்று சொன்னால், ஆனால் நம்பக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பல்வேறு பாஜக சங்கிகள் மூலமாகவும் இங்கே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை முறியடிப்பதற்குத்தான் இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக பாஜக கர்நாடகாவிலே முஸ்லிம்களை இடஒதுக்கீடு ரத்து செய்தது. முஸ்லிம்களுக்கு அரசு ஒப்பந்தங்களில் 4% இடஒதுக்கீடு அடிப்படையில் வழங்க இருந்த அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் சட்டமன்றத்தில் பிரச்சனை செய்தவர்கள் யார்? பாஜக உறுப்பினர்கள். ஆனா அந்த பாஜக சொல்லுது, நாங்கள் ஏழை இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகத்தான் வக்பு வாரியத்தில் தலையிடுகிறோம், கலெக்டரை நியமிக்க இருக்கிறோம் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை இரண்டாவது குடிமக்களாக மாற்றுவதற்கு, இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை அரசுரிமை ஆக்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி. இன்னும் சொல்ல போனால், ஏற்கனவே வக்பு சொத்துக்களை யாராவது ஆக்கிரமித்தால் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனை நான் செக்ஷனாக மாற்றக்கூடிய ஒரு திருத்தத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தான் சொல்கிறார்கள், இது இஸ்லாமிய ஏழை இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக என்று சொல்லி ஒரு பொய்யான அவதூறை பரப்பி இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மோதலை உண்டாக்குவதற்கு, இந்தியா முழுமைக்கு ஒரு மோதலை உண்டாக்குவதற்கான தொடர் வேலைகளை இங்கே செய்ய இருக்கிறது கண்டித்துத்தான் இன்றைக்கு தமிழ் புலிகள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு மே 5ஆம் தேதி அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அதுவரை ஏற்கனவே இருந்த நடைமுறை தொடரும் என்ற செய்தியும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மே 5ஆம் தேதி வரை இந்த சில ஆவணங்களை கொடுத்தால் கூட உச்ச நீதிமன்றம் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமன்றங்கள் எப்போதும் சமீப காலமாக என்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குஜராத் கலவரத்தில் பாலியல் மிக மோசமான கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட பிராமணர்கள் இப்படியெல்லாம் கற்பழிப்பு சம்பவத்தில் பிராமணர்கள் ஈடுபடுவார்களா என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம் தான். அப்படி விடுதலை செய்திருக்கிறது. மசூதி விஷயத்தில், பாபர் மசூதி விஷயத்தில், பாபர் மசூதியை ராமர் கோவிலாக அறிவித்ததும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றங்கள் தான். எனவே நீதிமன்றங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி ராசா அவர்கள் பதிவு செய்யும் போது இது உச்ச நீதிமன்றத்தில் நிற்காது என்ற செய்தியை சொல்லும் போது, அந்த பங்கெடுப்பு கூட்டத்தில் அவர் இந்த செய்தியை பதிவு செய்யும் போது அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த பாஜக அமைச்சர்கள். அப்படி சொல்லும் போது இவர்கள் நீதிமன்றத்தை சரி கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்லாமியர்களோடு தொடர்ந்து தமிழ் புலிகள் கட்சி உறுதியாக என்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் முன்னெடுப்பாக நிற்போம்
இந்த இடத்துல கூறி வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.